தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜ்யசபாவில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். ராஜ்யசபா துணை சபாநாயகர் பலமுறை எடுத்துரைத்தும் எம்பிக்கள் கேட்கவில்லை. ஆளுங்கட்சி எம்பிக்களையோ மத்திய அமைச்சர்களையோ பேச விடாமல் அமளியில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் முழக்கமிட்டபடி சபையின் மைய பகுதியை நோக்கி எம்பிக்கள் நகர்ந்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் திபுதிபுவென சபைக்குள் நுழைந்தனர். சபையின் மைய பகுதியை சூழ்ந்து கொண்டு எம்பிக்கள் மேற்கொண்டு வர முடியாதபடி தடுத்தனர். இதை சற்றும் எதிர்பாராத எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டபடியே வெளிநடப்பு செய்தனர். சபைக்குள் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் நுழைந்தது எம்பிக்களை மிரட்டும் செயல் என குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஸுக்கு கடிதம் எழுதியுள்ளார். எம்பிக்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையிலும் அவர்களை மிரட்டும் வகையிலும் இந்த நடவடிக்கை இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். திமுக எம்பி திருச்சி சிவா கூறும்போது, பாதுகாப்பு என்ற பெயரில் எம்பிக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபடுகிறது என்றார். குறிப்பாக இன்றைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், 12 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட அவை மீண்டும் கூடிய பொழுது எல்லோரும் அந்த வழக்கமான அந்த பழக்கத்தின்படி நாங்கள் எங்களுடைய முழக்கத்தை எழுப்பி கொண்டிருந்தோம். எங்களுக்கு எஸ்ஐஆர் வேண்டாம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் போல்ஸ் என்ற அந்த எஸ்ஐஆர் என்பது வேண்டாம் என்று. அப்போது திடீரென்று ஒரு 20-25 பாதுகாவலர்கள் உள்ளுக்குள்ளே நுழைந்து வரிசை கட்டி கொண்டு நின்றார்கள். பொதுவாக நாங்கள் அவையின் மையத்திற்கு செல்லுகின்ற பழக்கத்தை இப்போது பின்பற்றுவது இல்லை. சில காலமாக அதை ஒரு கட்டுப்பாடாகவே வைத்திருக்கிறோம். ஆனால் ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்கப் போவதைப் போல 25-30 பாதுகாவலர்கள் ஆண்களும் பெண்களும் வந்து கையை மறித்து கொண்டு அந்த இடத்துல நின்றது மிகுந்த ஒரு ஏதோ அந்த இடத்துல ஒரு அச்சகரமான நிலை போல, நாங்கள் ஏதோ தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதைப் போல எங்களிடமிருந்து பாதுகாப்பது போல நின்றது மிகுந்த வேதனை அளிப்பதாக இருந்தது. பல உறுப்பினர்கள் அங்கே செல்ல முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இது இதுவரை நடைபெறாத ஒன்று, குறிப்பாக பெண் உறுப்பினர்கள். எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை பார்லிமெண்ட் விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜு மறுத்தார். எம்பிக்கள் தங்கள் தரப்பு கேள்வியை எழுப்ப உரிமை உண்டு, ஆனால் குறிப்பிட்ட சிலர் எழுப்பும் பிரச்சினை குறித்து மட்டுமே விவாதிக்க வேண்டும் என்ற வகையில் நடந்து கொள்வது தவறானது. சபையின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என எம்பிக்கள் தான் வலியுறுத்தினர். கடந்த ஆண்டு மர்ம நபர்கள் சபைக்குள் நுழைந்து விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்தே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து எம்பிக்களின் பாதுகாப்பும் முக்கியம். போராட்டத்தில் ஈடுபடும் ஒரு எம்பி இன்னொரு எம்பி மீது பாய்வதை எப்படி ஏற்க முடியும்? சபாநாயகரின் பாதுகாப்பும் மிக முக்கியம். எம்பிக்கள் சிலர் ஆக்ரோஷமாக மைய பகுதிக்கு முன்னேறியதால் தான் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் சபைக்குள் நுழைந்தார்கள் என்று கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். एमपीज को बोलने के लिए कोई रोक नहीं सकते, लेकिन एक एमपी दूसरे एमपी को जाकर के रोक नहीं सकते हैं. सब एमपीज का अपना अपना राइट होते हैं, तो उसी के तहत में काम करें. और एमपीज को कोई फिजिकली जब तक वो ऐसा गलत व्यवहार ना करे, किसी एमपी को कोई मार्शल, कोई हमारा सिक्योरिटी के लोग एमपी को नहीं पकड़ेंगे. ये तो सब जानते हैं, उनका प्रिविलेज है. हम इसका जानकारी पूरा लेंगे, लेकिन जितना मुझे मालूम है वो राज्यसभा सेक्रेटरीट ने बताया कि कुछ एमपीज बहुत ही एग्रेसिवली उछल कूद करके बहुत आगे आ गए, तो उसको रोकने के लिए कुछ व्यवस्था किया है. इतना ही बताया. एमपी को बोलने से रोकने के लिए कुछ किया नहीं है और ना कर सकता है.